அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் தாயிலும் மேலானவர், என் தந்தையிலும் மேலானவர், என்னை சுமந்து தூக்குகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. இந்த தேவன் இந்த கால வேலையில எங்களோடு கூட இடைப்படுவதற்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் பேசும்படியெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில தேவன் எனக்கு கொடுத்ததான வார்த்தையின் ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் வரும்போதெல்லாம், ஆண்டவரே என்னோடு கூட கர்த்தர் பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார், பேசுவார். வரும்போது ஆயத்தத்தோடு கூட வரணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் போன வாரத்துக்கு நான் உங்களோடு கூட சொல்லும்போது, நான் ஆண்டவர் என்னிடத்துல பேசுகிறது ஒரு பக்கம், நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத நான் சிந்தித்து வர வேண்டும். அப்படி வரும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிற சில காரியங்களை. ஆனால் உண்மையாகவே இந்த வார்த்தை நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற வார்த்தை எனக்கு இட் வாஸ் சோ, ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தபடினாலே அதை நான் உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான என்னுடைய பிள்ளைகளை, நம் வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது வாழ்ந்த நாட்களிலே செய்த அநேக அற்புத அடையாளங்களை நாம் பார்த்திருக்கிறோம், வேதத்துல படித்திருக்கிறோம், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனா இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் எது? இயேசு கானாவூர் கல்யாணம். சரி, உண்மைதானே? கானாவூர் கல்யாணம் தானே? இன்னும் முதல் தடவை கேட்கும்போது தைரியமா சொல்லிட்டீங்க, ரெண்டாவது தடவை கேட்கும்போது எல்லாரும் கொஞ்சம் டவுட்டாவே என்ன பாக்குறீங்களே. கானாவூர் கல்யாணம் தானே? கானாவூர் கல்யாணம் தான் முதல் அற்புதமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கானாவூர் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் யாரை கூட்டிட்டு, கானாவூர் கல்யாணத்துக்கு யாரை கூட்டிட்டு போறாரு? சீஷர்ல கூப்பிட்டு போறாரு. அப்ப சீஷர்ல கூப்பிடும் போதே ஒரு அற்புதம் செய்துதான் ஆண்டவர் கூப்பிட்டார், தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடல் அருகே நடந்து வர்றாரு. அவர் நடந்து வரும்போது நடக்கிறதான காரியம். ஆனா இப்ப நான் அதை குறித்து, நான் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார், ஏன் செய்தார் அப்படின்ற காரியத்தை குறித்து நான் பேசல. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை வேற. ஆனா உண்மையா நீங்க அந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அங்கதான் என்ன பண்றாரு, முதலாவது அற்புதத்தை செய்யறாரு. சீஷல் அழைக்கும் போது அங்கே நீங்க வாசிக்கிறோம், கெனசரேத் கடல் அருகே நடந்து வரும்போது திரளான ஜனங்கள் அங்க கூடி வந்திருக்கிறாங்க. அங்க அங்க இருக்கிறதான மீனவர்கள் பேதுரு யோவானும் என்ன செய்யறாங்க, வலை கிளை இறங்கி என்ன அலசிட்டு இருக்காங்க, வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அலசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க நடக்கிற காரியங்களை நான் பார்க்கிறோம். இப்போ நான் சொல்றதுக்கு நேரம் போதில்லை. நான் going to go point by point. இன்னைக்கு நான் 5 காரியத்தை I'm going to give 5 important points. நீங்க 5 காரியத்தை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள போகிறீர்கள். சரி, இந்த 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 சம்பவத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? இதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு மனிதன் இன்றைக்கு நிறைய காரியத்தை அவன் பிரயாசப்பட்டே கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறான்? he is doing lot of things. ஆனா அந்த காரியம் எல்லாம் சித்தி பெறுகிறதா, சித்தி பெறுகிறதுன்னு சொன்னா வாய்க்கிறதா அல்லது நடக்கிறதா அப்படின்னு சொன்னா அங்க நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லை? அப்படி நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற காரியத்தை தான் இந்த காலவெல்ல நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். பாருங்க, இந்த 5ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிங்கம்மா. அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, இங்க வாசிக்கிறோம், இவர்கள் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 5ஆம் வசனத்தை போடுங்கம்மா. Praise the Lord, hallelujah, praise the Lord. அந்த 5ஆம் வசனத்துல it says, we toiled whole night. We toiled whole night. அப்படின்னா நாங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம். இரவு முழுவதும் என்ன செய்தாங்களா? பிரயாசப்பட்டார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். இன்னைக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டா நிறைய பேர் சொல்லுகிறதான பதில் என்ன தெரியுமா? பிரதர், பாஸ்டர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க ஒருவேளை ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம் ஆராதனைக்கு வரும்போது, ஏன்டா பாஸ்டர் சைக்கிளை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறாரு?
மேலே பலிபீடத்தில் வச்சிருக்கிறாரு, மேலே வேறையே அவரே உட்கார மாட்டார், எப்படி சைக்கிளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு இது சில காரியங்களை புரிய வைக்க we need to give a lot of illustrations, right? நான் நிறைய உதாரணங்களை நான் புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்க? என்ன பண்றாரு? சைக்கிள் ஓட்டுறாரு. கவலைப்படாதீங்க, கீழே விட மாட்டாரு, ரைட்? ஸ்டாண்டெல்லாம் அப்படியே தான் போட்டிருக்குது, ரைட்? இவர் என்ன பண்றாரு? சைக்கிள் ஓட்டுறாரு. ஆனா இந்த சைக்கிள் போகுதா? முன்னாடி போகுதா? முன்னாடி போகுதா? போகல. இல்ல இவர் எங்க போறாருன்னு அவருக்கு தெரியுதா? தெரியல. இல்ல அவருக்கு ஏதோ ஒண்ணு பண்றாரு, ஆனா அந்த சைக்கிள் முன்னாடி என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. அவருக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷன் என்னன்றது அவருக்கு தெரியல. அவர் போக வேண்டிய லக்கு என்னன்றது தெரியல. அவர் எங்க போய் நிக்க போறாருன்னு அவருக்கு தெரியல, எங்க தொடங்க போறாருன்னு தெரியல, எந்த இடத்துல டைவர்ஷன் எடுக்கிறான்னு அவருக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு? போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் உண்மையா சொல்லணும்னு சொன்னா இவங்க பேதுரு சொன்னது போல முழுவதும் என்ன பட்டிருக்கிறாங்க? பிரயாசப்படுறாங்க. அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டது போல இங்க இருக்கிற அநேகர் உங்க வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. You have been trying and trying and trying and trying. You have been you have been toiling for the whole night. நீங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க. அங்க என்ன நடக்க மாட்டேங்குது? ஒரு மாற்றம் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. நான் கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு சிலர்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு சிலர் சொல்றாங்க, நான் பாஸ்டர் எந்த வேலையும் இல்லை, எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் போயிடுவேன். ஆனா வேலைக்கு போய் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. Is there anything? பல வருஷம் ஆயிருச்சு. நான் ஆண்டவர் அறிந்து கொண்டு பல வருஷம் ஆயிருச்சு. நான் சபைக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிருச்சு. நான் ஆண்டவர் ஆராதித்து ரொம்ப வருஷங்கள் ஆயிருச்சு. நான் இப்ப வந்து எல்லாம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் வரல. நான் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? பிரயாசப்பட்டே இருக்கிறேன். பிரயாசப்பட்டே இருக்கிறாங்க. ஆனா பிரயாசப்பட 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 அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருதுன்னா வரல. ஏன் அப்படின்னா the life is without Jesus. முதல் பாயிண்ட் அதான். நான் பிரயாசப்படுறேன், ஆனா என் பிரயாசம் சித்தி பெறல. காரணம் என்ன? என் வாழ்க்கையில யார் இல்ல? இயேசு இல்ல. அன்னைக்கு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டாங்க. அவங்க இரவு முழுவதும் கஷ்டப்பட்டும் அவங்களுக்கு ஒன்றும் அகப்படாமல் போனது காரணம் என்னன்னா அன்றைக்கு இரவுல இயேசு அவர்களோடு கூட இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்னத்தை அலாசிட்டு இருக்காங்க? வெறும் வலைய என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அலாசிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சிலரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அநேக நேரத்துல உங்களுடைய வெறும் வலையை நீங்க அலாசிட்டு இருக்கீங்க. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, இத்தனை வருஷம் இருந்த வாழ்க்கைக்கு, இத்தனை வருஷம் தேவனோடு கூட இருந்ததுக்கு, ஆலயத்துக்கு வந்ததுக்கு, தேவனோடு கூட பிரயாசப்பட்டதுக்கு, இது வரைக்கும் நான் திரும்பி பார்த்தேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. there is nothing. சிலர்லாம் வேலைக்கு போறாங்க. ஏன் வேலைக்கு போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. என் கூட ஒரு 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 என்னோடு கூட வேலை செய்ய ஆரம்பிச்சது ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒரு சகோதரன். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து 2006 நான் பெரோ சிஸ்டம்ல ஜாயின் பண்ணும்போது he was an air caller. அவர் அதுக்கு முன்னாடியே ஏர் காலராக தான் இருந்தார். அவருக்கு எனக்கு முன்னாடி சீனியர். அவர் தான் எனக்கு வந்து ஒர்க்கை சொல்லி கொடுத்தார். இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மெடிக்கல் பில்லிங் லைனை எனக்கு அவருக்கு பக்கத்தில் உட்காந்து பட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் எனக்கு பட்டிங் பண்ணி எனக்கெல்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இத்தனை வருஷம் ஆயும் இன்னும் அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? ஏர் காலராக தான் இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துச்சுன்னா என்ன வரல? முன்னுக்கு வரல. ஏன் முன்னுக்கு வரலன்னா அவர் சொல்றாரு, இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு போதும். நான் ஒன்று சொல்றேன், தேவன் நம்மளை அப்படி இருக்க கத்த நம்மளை விரும்பல. ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வரல அப்படின்னா அவங்க வாழ்க்கையில யார் இல்ல? இயேசு கிறிஸ்து இல்ல. இப்ப இதே இந்த சைக்கிள்ல அவருக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் ஏறி உட்காந்து இவர் என்ன செய்யணும், இவர் எங்க போகணும்னு இவருக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க. சரி, இன்னொரு பக்கம் இப்ப இவர் சைக்கிள் ஓட்டுறாரு. ஆனா இவர் ஏன் ஓட்டுறாருன்னு இவருக்கு தெரியல. இவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? வேற யாராவது வந்து இவருக்கு என்ன எடுத்து விடுவாங்க. பயப்படாது, ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு. என்ன எடுத்து விடுவாங்கன்னு விரும்புறாரு? நிறைய பேருடைய வாழ்க்கை யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா?
யாராவது வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடத்துவாங்களா? இந்த பிரதர் எனக்கு பண்ணுவாரா, இல்ல பாஸ்டர் பண்ணுவாரா, இல்லது இந்த சிஸ்டர் எனக்கு பண்ணுவாங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப், உன் வாழ்க்கை நீ வாழ வேண்டிய இடத்துல இவங்க எனக்கு உதவி பண்ணல, அவங்க எனக்கு உதவி பண்ணல, அவங்க செய்வாங்கன்னு நினைச்சேன், அவங்க யாரும் சொல்லு. நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிற மனிதன் வேற எந்த மனுஷனை நம்பி இருக்க மாட்டான். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. வேற கர்த்தரை நம்புற மனுஷன் யாரையும் குறையும் சொல்ல மாட்டான். ஏன் குறை சொல்ல மாட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் குறை சொல்ல மாட்டான்? அவரை யாரை நம்பி இருக்கிறான்? அவனை நடத்துறது யாரு? கர்த்தர். இயேசு கிறிஸ்து தான் அவனை நடத்துறாரு. ஆண்டவர் தான் அவனுக்கு போதிக்கிறார். அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, கஷ்டப்படுறாங்க. ஆனா கேட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? எனக்கு யாரும் வந்து ஸ்டாண்ட என்ன பண்ணல, எனக்கு எடுத்து விடல. யாரு வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் நிறைய பேர் பண்ற தப்பு, இவங்க கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கேட்டு, வரதட்சணை கேட்கறது சரியா தப்பா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், வரதட்சணை கேட்கறது சரியா தப்பா? நான் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறேன்? வரதட்சணை கேட்கிறவன் கையால் ஆகாதவன் நினைக்கிறேன். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வரதட்சணை கேட்கிறவங்க என்ன இல்லாத? ஆமா, வரதட்சணை கேட்கிறவன் கையால் ஆகாதவன்னா, வரதட்சணை கொடுத்து கையால் ஆக்கிறவன் யாரு? அவனும் கையால் ஆகிறவன் தான். நம்மளே சோம்பேறி ஆக்கிடுறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய லைஃப் ஆண்டவர் நடத்தணும்னா அவன் தேவனுக்கும் அவனுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் நடத்துவாருங்க. அல்லேலூயா. வேற மனுஷனை என்ன செய்ய வேண்டியது இருக்க வேண்டிய இல்ல, சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ இவர் என்ன நினைக்கிறார்? யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஸ்டாண்ட் எடுத்துடுவாங்க, யாரோ ஒருத்தர் ஓட்டி விட்டுருவாங்க, அவங்க கொண்டு போய் என்னுடைய டெஸ்டினேஷன். No one will do it. Only God can do that. The reason he is toiling for the whole night is because Jesus is not with him. அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டது காரணமே அவனுடைய வாழ்க்கையில யார் இல்ல? இயேசு இல்ல. So the life without Jesus. நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான் இருக்குது. ஆண்டவருடைய லைஃப் இல்லாத நிறைய நேரத்தில் எப்படி தெரியுமா? சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து என்ன வச்சுக்கிறாங்க, ஆண்டவரோட ரிலேஷன். நான் என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கல, நான் அதை பற்றி நான் உங்களை குறையே சொல்லலை. ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட உறவு வச்சிருக்கிறவன் யாரும் சொல்லி எல்லாம் செய்ய மாட்டான், தானா செய்வான். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேங்க்யூ. தேவ கிருபையில நிற்கிறவன் என்ன சொன்னா, அநேகருடைய லைஃப் இன்னைக்கு வீணா போறதுக்கு அல்லது ஒன்றுமில்லாம போறதுக்கு முக்கிய காரணமே அவங்க வாழ்க்கையில யார் இல்ல? இயேசு இல்ல. லைஃப் வித்அவுட் ஜீசஸ். இந்த இயேசு இல்லாம போறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க, தேவனோடு கூட இருந்தாங்க, ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அநேகருடைய பாவம் தேவனுக்கும் அவனுக்கு என்ன உண்டாக்கிருச்சு? பிரிவினை உண்டாக்கிருச்சு. தேவனிடத்துல சேரவே முடிய மாட்டேங்குது. ஆதாமும் ஏவாளோடு கூட ஆண்டவர் தினமும் வந்து பேசினார். ஆனா செய்த ஒரு பாவம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு என்ன உண்டாக்கிருச்சு? பிரிவினை உண்டாக்கிருச்சு. வாசிங்களேன் எபேசியர் 2:1. எபேசியர் 2:1. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, அவர்கள் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னா, ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாம போனது காரணம் அவர்கள் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். பேருக்கு தான் உயிரோடு இருக்காங்க, ஆனா எப்படி இருக்காங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்காங்க? மரித்தவர்கள். நம்ம வாழ்க்கையில் சொல்லணும்னா செத்தவர்களா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன வராது? விடுதலை வரவே வராது. சரி, நான் வசனத்தை மாத்திரம் சொல்றேன், நீங்க வீட்டில் போய் அதை நீங்க படிச்சு பார்த்துக்குங்க. எபேசியர் 4:18 நம்முடைய பாவங்கள் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிறது. யோவான் 3:16 நாம் அக்கிரமங்களினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருந்தோம்? கட்டப்பட்டிருந்தோம். யோவான் 8:12 நாம் இருளிலே வாழுகிறவர்களாய் இருந்தோம். யோவான் 3:18 நாம் என்ன சொன்னா கண்டனத்துக்குரியவர்களாய் இருந்தோம். எபேசியர் 2:12 நாம் தேவன் மேல நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறோம். அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையில யார் இல்ல? இயேசு இல்ல. அதனால நீ பிரயாசப்படுறதெல்லாம் என்னவோ போயிடும், வேணா வேஸ்டா போகுது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட என்ன ஆகப்படல. இன்னும் ஒரு சிலர்ல எப்படி தெரியுமா, வலை போட வேண்டிய இடத்துல எதை போட்டிருக்காங்க? வலை போடுற இடத்துல தூண்டில். எவ்வளவுதான் கிடைக்கும்? இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நல்லவங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் வந்துச்சா போதும்,
நாளைக்கு 1000 இருந்துச்சா போதும், அன்றாட காட்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், உன்னுடைய வருமானத்தை நீ பெருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு 500 இருந்துச்சு. நம்ம சர்ச்சிலே ஒருத்தர் இருந்தாரு, 500 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்துடுவாரு வீட்டுக்கு. மறுபடியும் என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டார். கேட்டா இன்னைக்கு தேவைக்கு முடிஞ்சிச்சு, நாளை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. ஆண்டவர் உனக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தையும் வாகனத்தையும் ஆசீர்வாதமா கொடுத்துருக்காருன்னா நீ அதை வச்சு பிரயாசப்பட்டு அது என்ன ஆக்கணும். ஆண்டவர் என்ன செய்தார், ஒருத்தனுக்கு 1 தாலந்தையும் இன்னொருத்தர் 2 தாலந்தையும் இன்னொருத்தருக்கு எத்தனை தாளந்து கொடுத்தாரு, 5 தாளந்து கொடுத்தாரு. 5 தாளந்து பெற்றவன் என்ன ஆக்குனாத? ஆமா, வீட்டுக்கு வந்து தூங்குனா என்ன கிடைக்கும்? வீட்டுல வந்து தூங்குனா அல்லேலூயா. நீ சோம்பேறியை யார்கிட்ட போய் கத்துக்கோ? எறும்பு இடத்துல. அது பார்த்தா கூட அறிவு வராது சிலருக்குலாம். உங்களை சொல்லுங்க, சொல்றவங்க சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்றேன். ஒரு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்தணும். அப்பதான் ஆண்டவர் என் படகுல இருப்பார். அல்லேலூயா. சோம்பேறி படகுல ஆண்டவர் வந்து உட்காரன்னு நினைக்கிறீங்க, நிச்சயமா உட்கார மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவரே வந்து சொல்லி சொல்லி பார்ப்பாரு, இவன் படகுல வந்து உட்கார்ந்த பாரு. லைஃப் வித்அவுட் ஜீசஸ். இப்போ நான் லைஃப் வித்அவுட் ஜீசஸ் எப்படி, நான் இன்னொரு காரியத்தை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன் அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு மீன் இருக்குது, அழகான மீன்கள்லாம் இருக்குது. அந்த மீனை எங்கே தான் இருக்கணும்? அந்த மீனெல்லாம் தண்ணியில் தான் இருக்கணும். அந்த மீனை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு என்ன ஆயிரும்? அதே மாதிரி தான் அநேக கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை ஜீவனில் தான் இருக்கும். நீ கிறிஸ்துவ விட்டு என்னைக்கு பிரியிறையோ அன்னைக்கு உன் வாழ்க்கை என்ன ஆயிரும்? செத்து போயிடும். நீங்களும் நானும் நமக்கு பேர் என்னதுங்க? நமக்கு பேர் என்னங்க? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னால் கிறிஸ்துவை உடையவர்கள் தான் யாருங்க? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவ விட்டு தூரமா இருக்கிறோம் யாரும் என்ன சொல்ல முடியாது. கிறிஸ்தவன் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. கிறிஸ்துவை உடையவன் தான் என்னவா இருக்க முடியும்? கிறிஸ்தவனா இருக்க முடியும். அதுபோல கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையும் நமக்கு செத்த வாழ்க்கையா மாறிவிடும். சரி, 2வது பாயிண்ட், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அப்பொழுது அவர் படகுகளில் ஒன்றில் ஏறினார். The next point is life in Jesus. இப்ப படகு இருக்குது. இந்த படகுல இயேசு ஏறி என்ன பண்ணாரா? ஏறினார். He climbed on the boat. இயேசு அந்த படகுல ஏறினார். He was in the boat. இயேசு முதலாவது பார்த்த காரியம் இயேசு இல்ல, without Jesus. And now Jesus life in Jesus. என் வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, நீங்க அதுக்கு அந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் நடந்து வராரு. நடந்து வந்த உடனே அவர்கிட்ட கேட்க, அவர் என்ன சொல்றாரு? அங்க இருக்கிற படகுகள் ஒன்றை என்ன செய்தாரு? ஏறினார். அப்படி 1 2 வாசிங்களேன், உங்களுக்கு புரியும். வாசிங்க. அது சீமோனுடையதா இருந்தது. முதல்ல இருந்தே வாசிங்கம்மா. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? He did not ask for permission. அதுல வந்து நான் இந்த படகுல ஏறிட்டுமான்னு ஆண்டவர் கேட்கல, அவர் ஏறிட்டார். இங்க இருக்கிற நான் ஒன்னு சொல்லட்டுமா? You did not choose God, He chose you. நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாருங்க. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட வந்து நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்கல. சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்ன, சகைவே கீழே இறங்கி இன்றைக்கு உன் வீட்டுக்கு அவர்கிட்ட வந்து வரட்டுமா வர வேண்டாமான்னு கேட்கல. You did not ask for permission. அதே போல என் வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாக இந்த டேனியலுடைய லைஃப்ல நான் ஜோசப் டேனியல் பேர் வச்சதுனால அவர் வரல. அவர் என்ன செய்தார்? அவர் ஏற்கனவே தாயின் கருவில உருவாவதற்கு முன்னாக என்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிதான் அழைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க அனுமதி அவருக்கு தேவையில்லை, அவரே உள்ள ஏறி வந்திருக்கிறார். அங்க இருக்க 2 படகு பார்த்தாரு. படகுல ஏறி என்ன பண்ணிட்டாரு? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாரு? பெர்மிஷன் கேட்டா என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இவர் ஏறினார்.
ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த படகுல ஏறி உட்கார்ந்தா சும்மா திரும்பி வரவே மாட்டார். அவர் ஏறிட்டார் அந்த படகுல. லைஃப் இன் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப் வித்அவுட் ஜீசஸ், அண்ட் செகண்ட் ஒன் லைஃப் இன் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. ஆல் லைஃப் இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். லைஃப் இன் ஜீசஸ் will give you rest. The second thing, the life in Jesus will give you grace. ஆண்டவருடைய வாழ்க்கை உனக்கு கிருபை தரும். ஆண்டவர் இருக்கிற வாழ்க்கை உன் வாழ்க்கையில் will give you an acceptance. மூணாவது, ஆண்டவருக்குள் இருக்கிற வாழ்க்கை உனக்கு புதிய கிரியேஷன் அல்லது புது வாழ்க்கையை உருவாக்கும். லைஃப் இன் ஜீசஸ் will redeem you. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கை உன்னை விடுதலையாக்கும். and ஆவிக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் இந்த வாழ்க்கை இயேசு எனக்குள் இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? we need to avoid life without Jesus. இயேசு இல்லாத வாழ்க்கை என்ன பண்ணிருங்க? அவாய்ட் பண்ணிட்டு என்ன எதுக்குள்ள வரணும்? இப்போ எதுக்குள்ள வரணும்? life without Jesus should be avoided and life in Jesus should come in. நீ காலவில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை நீர் இல்லாத வாழ்க்கை இல்லாமல் நீர் என்னில் இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. மூணாவது, the third thing, வாசிங்க லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். The third point is life with Jesus. மூன்றாவது காரியம் life with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை. இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இவர் என்ன பண்ணாரு? சைக்கிள் ஓட்டினார், பிரயாசப்பட்டார். ஆனா இவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இவர் எங்க போகணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு இவருக்கு யாரும் என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப இவர் கூட இயேசு, இஃப் ஜீசஸ் வித் ஹிம், ஆண்டவர் அவனோடு கூட இருந்திருந்தா நீ இதை பண்ணி இதை பண்ணாதன்னு என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லி கொடுப்பாரு. எத்தனை பேரை கூட ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க? நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன். சில நேரத்தில் நான் எனக்கு அங்கே நிறைய பேர் சொல்லி கொடுத்த வார்த்தை, ஒரு பின்னு வாங்குறதா இருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் இதை வாங்கலாமா, வாங்க வேண்டாமா, இங்கே போகணுமா, போகக்கூடாதா, இங்கே நான் இதை பேசணுமா? பாருங்க, சில வேலை பேசு. நீ காலைல கூட பேசும்போது சொன்னாங்க, நான் சில இடத்துல போய் பேசும்போது கூட இவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு, என்ன அறிவு இருக்கு, இவங்க என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றது கூட இருக்கு. அதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவங்ககிட்ட போய் நான் இதை பேசலாமா வேண்டாமான்னு கேட்டு பாருங்களேன். நீ பேச வேண்டியது கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். ஆமென் சொல்லுவோமா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்று செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்று செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்க. இந்த பக்தன் எவ்வளவு அழகா அதை சொல்லியிருப்பார்ல, நான் வாழ்ந்துற ஆண்டவரே, நம்மோடு கூட வாழ்ற ஆண்டவரே. That is called to be the life with Jesus. ராம் முழுவதும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க எங்க மீனை போடணும், எப்படி போடணும் அப்படின்னு அவங்களுக்கு யாருமே என்ன பண்ணல, ஆலோசனை சொல்றதுக்கு இல்லை. ஆனா இயேசு முதல்ல பார்த்தோம் லைஃப் வித்அவுட் ஜீசஸ், the next one is life in Jesus. மூணாவது நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்? லைஃப் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்னத்தை போடு. எத்தனை பேருக்கு இந்த ஆலோசனை வேணும்? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஆலோசனை தரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சில வேளைகளில் கணவன் மனைவிக்குள்ள நீங்க சமாதானமா வாழ்றதுக்கும் ஆண்டவர் இந்த ஆலோசனை உங்களுக்கு தேவைங்க. கணவன் மனைவிட்ட என்ன பேசணும் நானும் சொல்றதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன தரணும்? ஞானம் தரணும். மனைவிக்கு ஆண்டவர் நீ உன் கணவன்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடக்கணும்ன்ற ஆண்டவர் உனக்கு என்ன தரணும்? ஞானம் தரணும். இன்னைக்கு நிறைய குடும்பம் சீர்கெட்டு போறதுக்கு காரணமே ஞானம் இல்லாத வாழ்க்கை, போதனை இல்லாத வாழ்க்கை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, மனசுல தோன்றதெல்லாம் பேசுறது. ஏன் சொன்னா அவங்க தான் இருக்குல்லையே ஞானவான்களை போல, வேற யாரும் ஞானவான்கள் கிடையாது. காரணம் என்ன? ஏன் சண்டை வருது, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா உன் ஞானத்தை நீ பயன்படுத்துற. நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் என்னத்தை பேசணும், ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஞானம் தரணுங்க. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின்
ஆரம்பம். சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்துறதுக்கு ஆண்டவர் ஞானம் தரணும். அதுக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? You need to be with Jesus. யாரோடு கூட இருக்கணும்? இந்த உலகத்துல அவங்க எனக்கு ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு, அந்த பிரதர் எனக்கு தெரியும், அந்த அமைச்சர் எனக்கு தெரியும், அந்த that is not going to work out. யாரோடு கூட இருக்கணும்? யாரோடு கூட இருக்கணும்? நாங்க போன வாரத்துல நாங்க அந்த ஊட்டி போயிருந்த போது அந்த ஒரு ஊழியக்காரர் எங்களை அந்த மலை கிராமங்களுக்கு கூட்டிட்டு போன அந்த ஊழியக்காரர், அவரை பத்தி நிறைய பேர் யாருக்குமே தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன ஊழியம் செய்யறாருன்னு அவருக்கு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் நாங்களாம் ஆரம்பத்தில் ஒன்றா இருந்தோம். ஆனால் பிறகு ரொம்ப வருஷம் எங்களுக்கு அந்த தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கிடையாது, அவங்க யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்கல. அவங்க என்ன சொன்ன பெரிய பெரிய என்ன சொன்னால் இது கான்சர்ட்லாம் அவங்க என்ன பண்ணல, நடத்தலை. அவங்கள நிறைய பேர் ஊழியக்காரராக கூட நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, அவங்கள மதிக்கிறது இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வாரம் போய் ஒரு 7 கிராமங்களில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடந்து போய் மலைகள்லையும் காடுகள்லையும் மேடுகள்லையும் போய் ஊழியம் செய்துட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், இங்கே பெரிய பெரிய கான்சர்ட் நடத்துகிற ஊழியக்காரர்களை விட அவர்களுடைய ஊழியங்களை கர்த்தர் மேன்மையாக கனப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேரும் கூட அமைச்சல விரும்புறீங்க? இந்த உலகத்தில் நான் இப்பவும் நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை. ஆனால் நீங்கள் டிவியில் பார்க்குறவங்களை எல்லாத்தையும் ஊழியக்காரலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர்களை காட்டிலும் மறைந்திருந்து ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவருடைய படகுல இயேசு இருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, ஏன் அவங்க மறைந்திருந்து ஊழியம் செய்யணும்? ஏன் அவர்கள் மறைந்திருந்து ஊழியம் செய்யணும்? ஆண்டவர் அவர்களை இந்த ஊழியத்தில் நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்களேன். The fourth point, அதே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். The fourth point, life because of Jesus. The fourth point is life because of Jesus. இயேசு கிறிஸ்துவால் வந்த வாழ்க்கை. ஏன் உங்களுக்கு திரளான மீன் கிடைச்சிச்சு? It's because of Jesus. இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் எனக்கு நல்ல வீடு கொடுத்திருக்காரு, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். எனக்கு நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்காரு, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். எனக்கு நல்ல வாகனத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் யாரால வந்தது? எல்லாம் யாரால வந்தது? கர்த்தரால வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி நான் எப்படியோ கழுதையா எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்பட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல ஏறினாரோ அதுக்கப்புறம் தான் அந்த கழுதைக்கு ரெஸ்பெக்டே வந்துச்சு. அப்படிதானே? எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்களை எல்லாம் இந்த உலகம் உங்களே என்னை ஆண்டு மதிக்கிறதுன்னா யாருனால வந்தது? இந்த மரியாதை யாருனால வந்தது? இந்த சுகமான வாழ்க்கை யாரால வந்தது? கர்த்தரால வந்தது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். Life because of Jesus. உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரால கொடுக்கப்பட்டது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் கர்த்தரால கொடுக்கப்பட்டது. உனக்கு இருக்கிறதான கிருபை கர்த்தரால கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அற்புதமா நடந்துச்சு. இட்ஸ் a miracle catch. அற்புதமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உனக்காக ஒரு விதவை என்ன செய்வேன், நான் ஆயத்தப்படுத்துறேன். I'll prepare food for you. போய் அந்த விதவை வீட்டில் எலியா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் எண்ணெய் பாத்திரம் மாப்பு தொட்டி என்ன இல்லை குறையில அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் உனக்கு குறை இருக்காதுங்க. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? இல்லாத மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாம் இருக்கிறது போல நடத்துவார். சிலர்லாம் நம்மளை பார்த்து நிறைய பேர் என்ன திரும்ப நினச்சிக்கிறாங்க, நம்ம இங்கே சர்ச்சை எப்படி நடத்துகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஃபாரின்லேருந்து என்ன வருது, ஃபண்டு வருது. இந்த ஃபாரின் ஃபண்டு எங்களுக்கு உலக பிரகாரமான ஃபாரின் இல்லை, பரலோகம் என்னும் ஃபாரின்லேருந்து எனக்கு வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா திஸ் லைஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். The first point, மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றது, I want this to keep in your mind. முதலாவது, life without Jesus. The second one, life in Jesus. மூணாவது, life with Jesus. The fourth one, life because of
இயேசுவால வந்த வாழ்க்கை. இயேசுவால வந்த வாழ்க்கை. எத்தனை பேருக்கு என் வாழ்க்கை இயேசுவால இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்கு. You need to be in Jesus and you need to be with Jesus. Only then you will have a life because of Jesus. நீங்க இயேசு கிறிஸ்து இருக்கிற வாழ்க்கை இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கையா இருக்கணும். அப்பதான் இயேசுவால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும். என் வாழ்க்கை யார் நடத்தணும்? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன் என்று செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன் என்று செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்ன நம்புங்க ஆண்டவரே, because my life is not by me, it is by you. ஆண்டவரே என் வாழ்க்கை என்னாலே அல்ல, என் வாழ்க்கை உம்மாலே இருக்கிறது ஆண்டவரே. So my life should be because of Jesus. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்து உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலையா நிக்கணுமா? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நான் அப்படி வாழ்ந்தேன், நீங்க அப்படி. ஏன் அப்படின்னா அப்ப சம்பாதிச்சதெல்லாம் ஆண்டவர் இல்லாம சம்பாதிச்ச வாழ்க்கை. ஆனா இன்னிலிருந்து நீங்க சம்பாதிக்க உங்க கூட இருக்கணும்னா அந்த வாழ்க்கை யாரால இருக்கணும்? யாரால இருக்கணும்? கடைசி ஒரே ஒரு பாயிண்ட மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 5:11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யாருக்கு பின் சென்றார்கள்? The last point, life for Jesus. யாருக்காய் வாழ்ற வாழ்க்கை? இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை தைரியமா சொல்ல முடியும்? My life should be for Jesus. என் வாழ்க்கை யாருக்காக இருக்கணும்? இயேசுவுக்காக இருக்கணும். கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நிறைய மீனை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வாப்பா, வித்துட்டு அந்த குடும்பத்துக்கெல்லாம் கொடுத்துருவானா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நல்ல மீனெல்லாம் கிடைச்சி எல்லாம் கொண்டு உள்ள போய் என்ன சொன்ன, ஃபுல்லா படகு நிறைய வசனம் சொல்லுகிறது. என்ன சொன்ன, அந்த படகு அமிழ்லும் தக்க மீன் கிடைச்சிருச்சு. உடனே ஆண்டவர் சொல்லாரு, என்ன பின்பற்றி வாண்டாரு. ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை இட் இஸ் நாட் தட் ஈஸி. இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு யாரை பின்பற்றணும்? யாரை பின்பற்றணும் பிரதர்? கொஞ்சம் கஷ்டம். விதவுட் ஜீசஸ் வாழ்ந்தா மோசம் நம்ம பேசிட்டோம். இன் ஜீசஸ் ஓகே, அண்ட் வித் ஜீசஸ் ஓகே, பிகாஸ் ஆஃப் ஜீசஸும் ஓகே. இது வரைக்கும் ஓகே. எது வரைக்கும்? இன் ஓகே, வித் ஓகே, அப்புறம் பிகாஸும் ஓகே. ஏன் அப்படின்னா அவர் என் கூட இருக்கு, என் உள்ள என் படகுல இருக்கிறாரு. அப்புறம் அவரோடு கூட நான் இருக்கிறேன். அப்புறம் அவர்னால எனக்கு வர ஆசீர்வாதம் வரைக்கும் ஓகே. நான் கடைசியா இருக்குது பாரு ஒரு பாயிண்ட். என்னது? லைஃப் ஃபார் ஜீசஸ். இது கொஞ்சம் சொல்லுங்களேன். இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இது கொஞ்சம். ஹலோ, என்னை பார்த்து சொல்லுங்க, இது கொஞ்சம் கஷ்டமா ஈஸியா? நீங்களே சொல்லிட்டீங்க. இயேசுவுக்காக வாழ்ற வாழ்க்கையா மாறணுங்க. You need to live for Jesus. Living for others is easy. மனுஷனுக்கான வாழ்ந்துடலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் வாழ்ற வாழ்க்கையே என் பிள்ளைகளுக்கு தான், நான் வாழ்ற வாழ்க்கையே என் மனைவிக்கு தான், வாழ்ற வாழ்க்கையே என் கணவனுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில கொஞ்சம் வருஷத்துல போனா பிள்ளைகள் நம்ம கூட நிக்க மாட்டாங்க, கணவன் நம்ம கூட நிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் நம்ம கூட என்ன செய்ய போறதில்ல, நிக்க போறதில்ல. The one who called me, one who who chosen me when I was in my mother's womb is going to be till my last. ஆண்டவர் என் தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் மாத்திரம் தான் என்னை கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க போறாரு. அப்படின்னா என் வாழ்க்கை யாருக்காக இருக்கணும்? யாருக்காக இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை யாருக்காக இருக்கணும்? என் வாழ்க்கை யாருக்காக இருக்கணும்? அன் வாழ்க்கை அப்படி மாறட்டுமே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நிறைய நேரத்தில் என் வாழ்க்கை எனக்காக வாழ்ந்துட்டேன், ஆண்டவரின் நன்மை பெற்றுக்கொண்ட நான்.
ஆனா அவருக்காக வாழ்ற வாழ்க்கையை மாத்திரம் கொஞ்சம் என்ன பண்றேன், கொஞ்சம் என்ன பண்ணிடுறேன், நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். நோ, டுடே God is calling you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். He wants you to live for him. ஆண்டவருக்காய் நீங்க வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறீங்க? First one, life without Jesus. Second one, life in Jesus. Third one, life with Jesus. The fourth one, life because of Jesus. The fifth one, life for Jesus. இந்த மைண்ட்ல ஓடுன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் விழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, லைஃப் வித்அவுட் ஜீசஸ், இயேசு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உம்மோடு கூட இருக்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க. கர்த்தருக்காய் நிற்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க. என்னுடைய குறைகளை கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. Now once I decided to follow Jesus, I should not turn back again. நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டா மறுபடியும் நான் திரும்பி பார்க்க கூடாது. இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. Oh Lord, hallelujah. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆண்டவரே நான் நிறைய நேரத்தில் I lived without Jesus. இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். அதனால நான் நிறைய பிரயாசப்பட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. I ended up in vain. நான் என் வாழ்க்கை வெறுமையில போய் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன், ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்குள்ள இருக்கட்டும். I want Jesus in my life. Life in Jesus. And let my life be with Jesus. Let my life be with Jesus. என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கட்டும். And if I live like that, and I know my life will be because of Jesus. என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவாலே வந்த ஆசீர்வாதங்களா இருக்கட்டும். And the very important one, கடைசியாக ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சிலர் ஆண்டவர் ஊழியத்துக்காய் கர்த்தர் அழைக்கிறார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை அழைக்கிற, உங்களை முன்குறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா உன் வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல you live without Jesus. அதனாலேயே உன் வாழ்க்கை பின்மாற்றத்துல போயிட்டு இருக்குது. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆனா நிறைய நேரத்தில் உன் வாழ்க்கை என் ஹalleluya without Jesus, உன் வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கையா ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எனக்காக நீ வாழ வருவாயா? Can you come for Jesus? Can you say that I'm ready to live for Jesus? My life is for Jesus. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெல்லாம் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். And he wants you, brother, sister, he wants you. ஆண்டவர் சொல்ல, எனக்காய் நீ வாழுவாயா? மோசே முச்செடி நடுவே ஆண்டவர் அவனை அழைத்தது போல கர்த்தர் இந்த ஆலயத்தின் நடுவே இருந்து கர்த்தர் சிலரோடு கூட கர்த்தர் இந்த காலவெளியில பேசி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் லைஃப் இயேசுவுக்காய் இருக்கட்டும். வாழ்க்கை உனக்காய் வாழ்ந்தது போதும். உன்னுடைய குடும்பத்திற்காய் நீ வாழ்ந்தது போதும். உன்னுடைய சொந்த காரியங்களுக்காய் நீ வாழ்ந்தது போதும். Hallelujah, I have a better life than everything can give in this world. இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்காய் வைத்திருக்கிறேன். ஆனா நீ நிறைய நேரத்துல உன்னுடைய காரியத்தையே நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. உன்னுடைய காரியத்தையே பார்த்து பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்க, வீணா போயிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையை எனக்காய் ஒப்பு கொடுத்துப்பார். ஹalleluya. தேவன் நான் விரும்புற ஆண்டவர் இந்த சபையில இருந்து தேவன் சில மிஷனரிகளை கர்த்தர் எழுப்புன ஆண்டவரே, சில ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புன ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புன ஆண்டவரே, தேவனுக்காய் நிக்கிற பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே கேட்கிறேன். Let my life be for Jesus. My life for Jesus. ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரே. எத்தனை பேர் இந்த காலவெளியில ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே என்னுடைய லைஃப் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக இருக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கை ஆண்டவருக்காக இருக்கட்டுமே. ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உன்னை ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒண்ணு பிரிக்குது, அல்ல ஆண்டவர்கிட்ட நீ சேரக்கூடாதபடிக்கு ஏதாவது உன்னை தடை பண்ணுதுன்னா இனி காலவெளியில ஒப்புக்கொடு. ஆண்டவரே இது ஆண்டவர் தேவ சமூகத்துல என்னை சேர விடாம பண்ணுது. ஆண்டவரே
என்னுடைய பாவம் என்ன சேர விடாம பண்ணுது, என்னுடைய இச்சை என்ன சேர விடாம பண்ணுது, என்னுடைய மொபைல் போன் தேவனிடத்தை சேர விடாம பண்ணுது, என்னுடைய டிவி ஆண்டவர்கிட்ட சேர விடாம பண்ணுது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர்கிட்ட சேர விடாம பண்ணுது, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர்கிட்ட சேர விடாம பண்ணுது, உன்னுடைய வேலை ஆண்டவரிடத்தை சேர விடாம பண்ணுது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, லைஃப் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே இயேசுவால தான் தேவன் அந்த வேலையை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த வேலைக்காக இயேசுவை விட்டுறாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த வாழ்க்கைக்காக இயேசுவை விட்டுட்டீங்கன்னா அது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? இந்த காலவெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆண்டவரே நான் இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஹalleluya இறந்து போயிட்டேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஹalleluya அப்படியே கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேரா நிறைய காரியத்துல நான் ஆண்டவருக்கு நிறைய காரியத்தை செய்ய வேண்டிய இடத்துல நான் உங்களை விட்டுட்டேன் ஆண்டவரே. And God wants you for him. ஆண்டவர் உங்களை அவருக்காய் வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அப்படி யாராவது ஒப்பு கொடுக்குறாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, my life, let my life be for Jesus. என் வாழ்க்கை இயேசுவுக்காய் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு காலவேளை அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய அபிஷேகிக்கிறார். யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி நிற்கிறார்களோ ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்காய் வாழ வேண்டும் ஒப்பு கொடுக்கிற அந்த பிள்ளைகள் தேவனுடைய அபிஷேகம் வல்லமை இப்பொழுது இறங்கி கர்த்தரை தொடுவீராக. Let their life be for Jesus. இயேசுவுக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகள் தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டுமே. ஆண்டவர் அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் நசரேத் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ரிபாலாதா ரியாலமோ சதுரியாம்தரே விகாலமோடியாலமோதிரியாம்தரே வரமோடியாலமோதிரியாம்தரே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல் அபிஷேகம் 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 இறங்கட்டுமே. ஓ நவரியாலமோ சதுரியாலே அன்வாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் சொல்லுங்களேன் அப்படியே கரங்களை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரே என்னை உங்கள் சமூகத்தில் தருகிறப்பா ஆண்டவரே என்னை படைக்கிற ஆண்டவரே let my life more be for Jesus. என் வாழ்க்கை இயேசுவுக்காய் இருக்கிற வாழ்க்கையா மாற்று ஆண்டவரே. உருவாக்குமே என்னை உருவாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுனீங்களே ஆண்டவரே, எங்கள் லைஃப் ஆண்டவரே இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டாம். Let my life be in Jesus. Let my life be with Jesus. Let my life be because of Jesus. And let my life be for Jesus. இயேசுவுக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்தருங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு வாரம் முழுவதும் உங்களுக்குள்ளே ஓடட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்தமுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் கொடுத்திருந்து விசுவாசிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இந்த வாரம் முழுவதும் அற்புதமாக நடத்துங்க. இம்மற்ற நடத்தின வினேசர் இனிய நடத்தும் கனமும் மகிமையும் துதியும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே.